உட்காருங்கம்மா. நீங்க எதை பத்தி நினைச்சு கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்கம்மா. என்னக்கா தூங்க வச்சிட்டியா? அது எங்கடா தூங்க போகுது? மகனை நினைச்சே அழுதுகிட்டே தான் இருக்க போகுது. நம்ம கடமைக்கு படுக்க வச்சாச்சு. எப்படியோக்கா நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கு. நியாயமா நம்ம சந்தோஷ்க்கு தான் நன்றி சொல்லணும். அவன் உள்ள புகுந்து குட்டையை குழப்பினதுனால தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. டேய் நீ வேற சும்மா அவன் ஷோ பீஸ் தான். ஷோவை நடத்தினது அந்த பிரகாஷ்டா. ஓ, நாம எவ்வளவோ அந்த மலரை போட்டு கொடுக்க முயற்சி பண்ணோம், ஆனா முடியல. ஆனா அந்த பிரகாஷ் சந்தோஷ் வச்சு முடிச்சு விட்டுட்டான். எது எப்படியோ நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு. ஆனாலும் இது அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த அர்ஜுன மலரும் வீட்டுக்குள்ள வரவே முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணணும். அப்பதான் நம்ம ராஜா மாதிரி இங்க இருக்க முடியும். அட பாவீங்களா, நீங்களா என்ன மனுஷங்க? சின்ன வீட்டுக்கு எப்படி துரோகம் பண்றீங்களே, உங்களுக்கு பாவமா தெரியல? டேய் நீ இந்த வீட்டுல வேலை செய்யறவன் தானே? என்னமோ எங்க சொந்தக்காரங்க மாதிரி இடையில வந்து பேசிட்டு இருக்க. போடா. வேலை செய்யறவனுக்கு இருக்கிற விசுவாசம் கூட சொந்தக்காரங்க உங்களுக்கு இல்லையே. உங்களை எல்லாம் இந்த வீட்டுல சேர்த்திருக்கவே கூடாது. ஏய் ஒழுங்கா போறியா இல்ல உத வாங்கிட்டு போறியா? போறேன்டா போறேன். என்ன விட அவன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு ஒரே இடியா என்ன ஒதுக்கிட்டு போயிட்டானே என் பையன்.